N50 நியூஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்எல்சி சுற்றுச்சூழலை பாழாக்கி பாதுகாப்புடைய அளவு 5 மடங்கு 10 மடங்கு இருக்குன்னு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய கிரீன் பெஞ்சும் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் அமைப்புமே ஒத்துக்கிட்டு இருக்குது. பல பேருக்கு இங்கு புற்றுநோய் வருது, இருதய நோய் வருது, கர்ப்பப்பை கோளாறு வருது, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற என்எல்சி நிர்வாகம் வெளியேற வேண்டும். இனி ஒரு சென்ட் நிலத்தை கூட நாங்கள் தரமாட்டோம் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, என்னோட பேச்சுவார்த்தை வேண்டாம். மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க. மக்களுடைய கருத்தை அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்எல்சி இடைத்தரகரே வேண்டாம். இங்க சில அரசியல் பிரமுகர்கள் இடைத்தரகராக இருந்து கொண்டு இன்னைக்கு பாருங்க, இது நாள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு 300 பேருக்கு ஊரக வேலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் டிஆர்டிஏ வேலை போட்டு கொடுத்துருக்கு. ஏன் இந்த போராட்டத்துக்கு 10 மணிக்கு மக்கள் வரக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு சூழ்ச்சி. அப்போ போராடுறதுக்கு போனீங்கன்னா உங்க மேல வழக்கு போட்டுருவோம், உங்களுக்கு இழுப்பிட்டு தர மாட்டோம், உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு மிரட்டுகிற இந்த மிரட்டலை கைவிட வேண்டும். மக்கள் போராடவில்லை என்றாலும் மக்களுக்காக இருக்கிற மக்கள் பிரதியாக இருக்கிற வேல்முருகன் ஆகிய நான் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை கொண்டு வந்து குவித்து இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன். அப்ப என்ன பண்ணீங்க? இந்த பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் என்எல்சியும் எங்களிடம் காட்டக்கூடாது. 30 ஆண்டு காலமா இந்த மண்ணில் இருந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அது புரிந்து கொள்ள வேண்டும். மக்களோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவங்க கேட்கற ஏற்கனவே நிலையத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்க, ஏற்கனவே நிலையத்துக்கு ஏக்கருக்கு ஒரு ரூபா கொடுங்க, அந்த ஈஸ்டேஷன்ல இருக்கிற தடையை நீக்குங்க. இதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற கண்முன் இருக்கிற பிரதான கோரிக்கை. தண்ணி உடைக்கிறது, ரோட்டை உடைக்கிறது, பால்வாடை உடைக்கிறதுலாம் நிறுத்தணும். மீறி வந்தீங்கன்னா அரசு இயந்திரமாக இருந்தாலும் அதை சிறைப்பிடிக்கின்ற போராட்டங்களை அறிவித்து அதை செய்வோம் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். N50 நியூஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.